அகமதாபாத் பிளைட் கிராஷ் ஆக்சிடென்ட்டுக்கு தொடர்பான அறிக்கை 15 பக்கத்திற்கு வெளியிட்டு இருக்காங்க. அந்த 15 பக்கத்துல என்ன மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியும், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட் ஒருவர் இதை சூசைட் மர்டராக இருக்கலாம் சொல்லிட்டு கணித்திருக்கிறாரு. அது என்னன்றத பத்தியும், பிளாக் பாக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த ரெக்கார்டுகள், அதாவது 2 பைலட் பேசியிருக்க அந்த ரெக்கார்ட் என்னன்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த கேடிவி. கடந்த மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத் டு லண்டனுக்கு டேக் ஆஃப் ஆன அந்த ஏர் இந்தியா பிளைட் கிராஷ் ஆகி விபத்துக்குள்ளாகி இருந்துச்சு. அதுல பயணித்த 241 பேரோட உயிர் போயிருந்துச்சு. ஒருவர் விஸ்வேஷ், அவர் மட்டும் உயிர் தப்பிச்சிருந்தாரு. அந்த பிளைட் அந்த அகமதாபாத் ஒரு காலேஜ்ல போயிட்டு மெஸ்ல போயிட்டு மோதி இருந்தது. அங்க கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலாக உயிர் போயிருந்துச்சு. மொத்தமா 275 பேரோட உயிர் இதுல போயிருந்துச்சு. இதை தொடர்ந்து கடந்த ஒரு மாசமா இதுக்குரிய விசாரணை போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் விமான விபத்து புலனாய்வு இந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில பிளாக் பாக்ஸ் என்பது கண்டெடுக்கப்பட்டிருந்தது. 48 மணி நேரம் அந்த ரெக்கார்டிங் அதுல இருந்ததாகவும், கடைசியாக இருந்த 2 மணி நேர ரெக்கார்டிங்ஸை மட்டும் செக் பண்ணி பார்த்திருந்தோம். அதுல 2 பைலட் பேசிக்கிறதான ஒரு கான்வர்சேஷனை அவங்க அந்த 15 பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து இந்த கட் ஆஃப் எதுக்கு ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு இன்னொரு பைலட் அதை நான் ஆஃப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை மட்டும்தான் அதுல போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளைட் 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி கிராஷ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமாக ரன் மோடுக்கு ஆன் பண்ணியிருக்காரு பைலட். ஆனா கட் ஆஃப் ஆன உடனே இன்னொரு பைலட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா பிளைட் அந்த நேரத்துல ஒத்துழைக்கவில்லை. ஏன்னா 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகியிருக்கு. அப்பதான் ராட்ன்ற ஒரு விஷயம் நம்ம போன வீடியோல பேசியிருப்போம். இதை பத்தி அமெரிக்காவின் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட்டான ஸ்டீவ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முந்தின வீடியோல, அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் ஃபெயிலியர், ஹைட்ராலிக் ஃபெயிலியர் இது நடந்திருந்தாலுமே இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னதாகவே அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கேத்த போலவே இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவர் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் பைலட்ஸ்க்கு கவுன்சிலிங் என்பது கண்டிப்பா கொடுக்கப்பட்டே ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காரு. அவர் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டான கேரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு சூசைட் மர்டராக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கட் ஆஃப்னு சொல்லக்கூடிய இந்த கியர் ஒரு 3 விரலை பயன்படுத்தி மட்டும்தான் அதை ஆஃப் பண்ணி இருக்க முடியும். டக்குன்னு அதை ஆஃப் பண்ணி இருக்க முடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேக் ஆஃப் ஆகி 1 செகண்ட்ல இதை இந்த கியரை ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னன்றத பத்தி இன்னும் நமக்கு எதுவுமே தெளிவா தெரியவில்லை. நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல என்னன்றத பத்தி இதை பத்தி தெளிவா சொன்னாங்கன்னா மக்களாகி நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பலாம். ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, பைலட்ஸ் 2 பேருமே ரொம்ப இன்னசென்ட், 2 பேருமே அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது ஏதோ ஒரு பைலட் செய்த சதியாக இருக்கலாம் சொல்லிட்டு பேசுறாங்க. அடுத்தடுத்து வர இன்வெஸ்டிகேஷன்ல என்னன்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.